இங்கு விஷ்ணு பகவானை தரிசிக்க நீங்கள் 3 தனித்துவமான வாயில்கள் வழியாக பார்க்க வேண்டும். தலை, தொப்புள் மற்றும் பாதங்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு வாயில்களில் மட்டுமே தெரியும். ஆனால் இந்த அதிசயமான தரிசன முறையின் பின்னால் உள்ள ரகசியம் என்ன? இந்த நம்ப முடியாத கதையை இறுதி வரை கவனமாக கேளுங்கள். இது நிச்சயமாக உங்களை மெய்சிலிர்க்கச் செய்யும். பத்மநாப சுவாமி கோவிலின் உள்ளே சுமார் 18 அடி நீளமுள்ள ஒரு பிரம்மாண்டமான மூர்த்தி உள்ளது. அது கல்லால் செதுக்கப்படவில்லை, வெண்கலத்தில் வார்க்கப்படவும் இல்லை. மாறாக அது சாலிகிராமம் எனப்படும் 12008 புனித கற்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கற்கள் நேபாளத்தில் உள்ள கண்டகி நதியிலிருந்து கொண்டு வரப்பட்டவை. இந்த புனித கற்கள் கடுசர்க்கார யோகம் எனப்படும் ஒரு ரகசிய மூலிகை கலவையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டுள்ளன. இந்த கலவை மிகவும் புனிதமானதாய் கருதப்படுவதால் அது ஒருபோதும் தண்ணீரை தொடக்கூடாது. அதனால் இந்த மூல மூர்த்திக்கு நேரடியாக அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. மூர்த்தி மிக பெரியதாகவும் கண்களுக்கு எட்டாத அளவுக்கு விரிந்ததாகவும் இருப்பதால் பக்தர்கள் அவரை காண ஒரு உயரமான ஒற்றைக்கல் மேடையின் மேல் ஏற வேண்டும். இந்த மேடை ஒட்டக்கல் மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரே ஒரு பாறையிலிருந்து செதுக்கப்பட்டதாகும். ஆனால் அந்த மேடையிலிருந்தும் முழுமையான தரிசனம் கிடையாது. முதல் வாயிலில் விஷ்ணு பகவானின் முகத்தை மட்டுமே காணலாம். அவரது வலது கை கீழே உள்ள சிவலிங்கத்தின் மீது பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது வாயிலில் அவருடைய தொப்புளை காணலாம். அந்த தொப்புளிலிருந்து ஒரு தாமரை மலர்கிறது. அந்த தாமரையின் மீது பிரம்மதேவன் அமர்ந்திருக்கிறார். அவரின் இரு புறங்களிலும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் நிற்கின்றனர். இங்கு தங்க அபிஷேக மூர்த்திகளும் வைக்கப்பட்டுள்ளன. மூல மூர்த்தியை தண்ணீர் தொடக்கூடாததால் இவை பயன்படுத்தப்படுகின்றன. மூன்றாவது வாயிலில் விஷ்ணுவின் தாமரை திருவடிகளை தரிசிக்கலாம். 1000 ஆண்டுகளாக இந்த 3 வாயில் தரிசனம் எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்கிறது. ஒரே கடவுளின் 3 பாகங்களை காண 3 வாயில்கள். இது ஒரு அதிசயம். ஆனால் ஏன் இந்த அமைப்பு இப்படியாக உள்ளது? இதற்கான பதில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கேரளத்தின் வடக்கு பகுதியில் இருந்த ஒரு ஏரி கோவிலில் மறைந்து கிடக்கிறது. காசர்கோட்டில் உள்ள அனந்தபுர ஏரி கோவிலில் வில்வமங்கலம் சுவாமியார் என்ற முனிவர் வாழ்ந்தார். அவரது வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் விஷ்ணு பகவானை நேரில் காண வேண்டும் என்பது. நாள் கடந்தும் அவர் அந்த மர்மமான ஏரிக்கரையில் ஆழ்ந்த தவத்தில் இருந்தார். ஒரு நாள் ஒரு சிறுவன் அவர் முன் தோன்றினான். அவன் அழகானவனும் வசீகரமானவனும் மிகவும் விளையாட்டுத்தனமானவனும் இருந்தான். அந்த சிறுவன், நான் உங்களுடன் தங்கலாமா என்று கேட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு நிபந்தனை இருந்தது. நீங்கள் என்னிடம் எப்போதும் கடுமையாக பேசக்கூடாது. அப்படி பேசும் கணமே நான் இங்கிருந்து உடனே சென்று விடுவேன். வில்வமங்கலம் சுவாமியார் அதற்கு சம்மதித்தார். நாட்கள் கடந்தன, வாரங்கள் ஆனது. ஆனால் அந்த சிறுவன் தொடர்ந்து குறும்புகள் செய்து ரிஷியின் பொறுமையை சோதித்தான். அவர் செய்த பூஜைகளையும் கலைக்கத் தொடங்கினார். அந்த சிறுவன் வில்வமங்கலம் சுவாமியாரின் தியானத்தை இடையூறு செய்தான். அவன் தொடர்ந்து குழப்பத்தை ஏற்படுத்தினான். இருந்த போதும் வில்வமங்கலம் அனைத்தையும் அமைதியாக பொறுத்து கொண்டார். ஏனெனில் அவர் ஒரு வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் ஒரு நாள் எல்லை மீறப்பட்டது. அந்த சிறுவன் ரிஷியின் மிகவும் புனிதமான உடைமையை எடுத்தான். அது அவர் தினமும் வழிபட்ட விஷ்ணு பகவானின் வடிவம். அதுவே அந்த கல்லை அந்த சிறுவன் தன் வாயில் போட்டான். இதை கண்ட வில்வமங்கலம் கடும் கோபமடைந்தார். அவர் அந்த சிறுவனை பார்த்து சத்தமாக கத்தினார், கடுமையாக திட்டினார். அந்த கணமே அந்த சிறுவன் மெதுவாக மறையத் தொடங்கினான். மறைவதற்கு முன் அவன் தனது உண்மையான உருவத்தை வெளிப்படுத்தினார். நீ விஷ்ணு பகவானை காண விரும்பினாய். நான் இத்தனை நாளும் உன்னுடன் இருந்தேன். ஆனால் இப்போது நீ என்னை மீண்டும் காண விரும்பினால் தெற்கு நோக்கி பயணித்து அனந்தங்காட்டில் என்னை தேடு என்று கூறினார். அதன் பின்னர் அவர் மறைந்து போனார். அந்த நொடியிலேயே வில்வமங்கலம் சுவாமியாரின் இதயம் நொறுங்கி போனது. தன் வாழ்நாள் முழுவதும் தவம் செய்து தேடிய இறைவன் அவருடன் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடன் உணவு உட்கொண்டார், அவருடன் விளையாடினார். ஆனால் ஒரே ஒரு கோபத்தின் காரணமாக அவர் அனைத்தையும் இழந்து விட்டார். உடனே வில்வமங்கலம் சுவாமியார் அனந்தபுரத்தை விட்டு தெற்கு நோக்கி பயணிக்க தொடங்கினார். பல நாட்கள், பல வாரங்கள் அவர் காடுகளிலும் கிராமங்களிலும் அலைந்து திரிந்தார். இறைவனின் நாமத்தை உரக்க அழைத்தார். தன் கடுமையான வார்த்தைகளுக்காக ஆழ்ந்த வருத்தத்தில் மூழ்கினார். அனந்தங்காடு என்ற இடத்தை தேடி அலைந்தார். ஒரு நாள் தென் கடற்கரைக்கு அருகில் ஒரு பெண் தன் குழந்தையை மிரட்டிக் கொண்டிருப்பதை அவர் கேட்டார். அழுகையை நிறுத்து
இல்லையெனில் உன்னை அனந்தங்காட்டில் தூக்கி எறிந்து விடுவேன் என்று அவள் கூறினாள். அந்த வார்த்தை அனந்தங்காடு என்பது அவரது உள்ளத்தை அதிர வைத்தது. அதே பெயரை அந்த சிறுவன் கூறியிருந்தான். உடனே வில்வமங்கலம் அந்த புலையர் பழங்குடி பெண்ணிடம் கெஞ்சினார். அந்த இடத்திற்கான வழியை எனக்கு காட்டுங்கள் என்று வேண்டினார். அவளும் சம்மதித்தாள். நீண்ட பயணத்தால் ரிஷி மிகவும் பலவீனமாகவும் பசியுடனும் இருப்பதை அவள் கவனித்தாள். தன்னிடம் இருந்த எளிய உணவை அவருடன் பகிர்ந்தாள். அது ஒரு சாதாரண கஞ்சி, அரிசி கஞ்சி. அதுடன் தேங்காய் ஓட்டில் சிறிது உப்பு சேர்க்கப்பட்ட மாங்காய். அவளிடம் அதுவே இருந்தது. இருந்தாலும் அவள் எந்த தயக்கமும் இல்லாமல் அதை அளித்தாள். அதன் பின்னர் அவரை கடலோர காட்டின் ஆழத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே வில்வமங்கலம் சுவாமியார் மீண்டும் அந்த சிறுவனை கண்டார். அவன் ஒரு பிரம்மாண்டமான இலுப்ப மரத்தின் அருகில் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அந்த சிறுவன் வில்வமங்கலத்தை ஒரு கடைசி முறையாக பார்த்தான். அவன் மெதுவாக புன்னகைத்தான். அடுத்த கணமே அவன் அந்த இலுப்ப மரத்தினுள் கலைந்து மறைந்தான். அதன் பின்னர் அந்த மரம் சத்தமிட்டு விழுந்தது. மரம் விழுந்த அந்த தருணத்தில் அங்கே விஷ்ணு பகவான் தோன்றினார். ஆனால் அவர் ஒரு சிலையாக தோன்றவில்லை. ஒரு வழக்கமான உருவச்சிலையாகவும் இல்லை. அவர் மனித கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு வடிவமாக நிலத்தின் குறுக்கே சாய்ந்தபடி தோன்றினார். அவருடைய தலை திருவாற்றார் பகுதியில் இருந்தது. அவருடைய உடல் வில்வமங்கலம் நின்ற இடத்திலேயே இருந்தது. அவருடைய பாதங்கள் திருப்பாதபுரம் பகுதியில் இருந்தன. அந்த தெய்வீக வடிவம் நிலத்தின் குறுக்கே சுமார் 8 மைல் தூரம் வரை பரவியிருந்தது. வில்வமங்கலத்தால் அந்த முழு உருவத்தையும் காண முடியவில்லை. அது அளவு கடந்த பிரம்மாண்டம். அவரால் பார்க்க முடிந்தது தலை, தொப்புள் மற்றும் பாதங்கள் மட்டுமே. அந்த ரிஷி மண்டியிட்டு கண்ணீர் மல வேண்டினார். என் இறைவா, தயவு செய்து சுருங்குங்கள். நான் வழிபடக்கூடிய வடிவமாக அருள் புரியுங்கள். விஷ்ணு பகவான் கருணையுடன் அதற்கு சம்மதித்தார். அவர் தன்னை வில்வமங்கலம் சுவாமியாரின் கைத்தடியின் நீளத்தைப் போல 3 மடங்கு அளவிற்கு சுருக்கிக் கொண்டார். ஆனால் அப்போதும் அந்த இடத்தில் இருந்த அடர்ந்த இலுப்ப மரங்கள் பார்வையை மறைத்தன. அதனால் இறைவனை இன்னும் 3 பகுதிகளாகவே காண முடிந்தது. தலை, தொப்புள் மற்றும் பாதங்கள் மட்டுமே. வில்வமங்கலத்திடம் இறைவனுக்கு படைக்க எதுவும் இல்லை. தங்கமும் இல்லை, ஆபரணங்களும் இல்லை, அரச விருந்தும் இல்லை. அப்போது அந்த புலைய பெண் தன்னுடன் பகிர்ந்த உணவு அவருக்கு நினைவுக்கு வந்தது. அதே எளிய கஞ்சி, உப்பு சேர்க்கப்பட்ட மாங்காய், அவை இன்னும் தேங்காய் ஓட்டிலேயே இருந்தன. நடுங்கும் கைகளால் அவர் அந்த எளிய உணவை விஷ்ணு பகவானுக்கு படைத்தார். விஷ்ணு பகவானும் அதை மனமகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். அந்த புனித தருணம் நிகழ்ந்த அதே இடத்தில் பின்னர் ஒரு கோவில் கட்டப்பட்டது. அனந்தங்காட்டின் கடலோர காடு புனிதமான திருவனந்தபுரம் நகரமாக மாறியது. அந்த நகரம் விஷ்ணு பகவான் சாய்ந்திருக்கும் ஆதிசேஷன் என்ற முடிவற்ற பாம்பின் பெயரால் அழைக்கப்பட்டது. இன்று வரை பத்மநாப சுவாமி கோவிலில் அதே எளிய பிரசாதம், கஞ்சி மற்றும் உப்பு மாங்காய் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. பக்தியை தவிர வேறொன்றுமில்லாமல் ஒரு ரிஷி அளித்த முதல் காணிக்கையின் நினைவாக இது தொடர்கிறது. கோவிலுக்கு அருகில் வில்வமங்கலம் சுவாமியாரின் சமாதி இன்றும் உள்ளது. அதேபோல் அனந்தங்காடு நாகராஜர் சன்னதியும் அங்கே காணப்படுகிறது. அந்த தெய்வீக காட்சியை கண்ட நாக தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட புனித ஸ்தலம் அது. மேலும் வடக்கே காசர்கோட்டில் உள்ள அனந்தபுர ஏரி கோவில் இன்றும் மூலஸ்தானமாக போற்றப்படுகிறது. அங்கேயே வில்வமங்கலம் முதலில் அந்த தெய்வீக குழந்தையை சந்தித்தார். அதன் பின்னரே அவர் அந்த குழந்தையை தெற்கே அதன் இறுதி தெய்வீக நிலையத்திற்கு பின்தொடர்ந்தார். இதனால் தான் இன்று அந்த கோவிலில் 3 கதவுகள் உள்ளன. அவை அனந்தங்காட்டில் வில்வமங்கலம் விஷ்ணு பகவானை கண்ட அதே பிரம்மாண்டமான காட்சியை 3 பகுதிகளாக இன்றும் பாதுகாத்து வருகின்றன. தலை, தொப்புள், பாதங்கள் என 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்த அந்த தெய்வீக காட்சி இன்று மரங்களால் பிரிக்கப்பட்டிருந்து நமக்கு தரிசனமாகிறது. ஆனால் இதற்கு பின்னால் இன்னும் ஆழமான அர்த்தங்கள் உள்ளன. விஷ்ணு பகவான் தேர்ந்தெடுத்த இந்த சயன கோலம் அனந்த சயனம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது யோக நித்ரா, தெய்வீக உலக்கம். அவர் அனந்தன் எனும் முடிவற்ற பாம்பின் மீது சயனித்திருக்கிறார். இது ஒரு சாதாரண நிலை அல்ல. இது ஒரு பிரபஞ்சத்தின் முடிவுக்கும் அடுத்த பிரபஞ்சத்தின் பிறப்பிற்கும் இடையிலான அந்த நுண்ணிய தருணம். க்ஷீரசாகரத்தின் மீது, அந்த முடிவற்ற பாம்பின் மீது விஷ்ணு பகவான் சயனித்திருக்கிறார். முடிவில்லாத காலத்தையும் எல்லையற்ற வெளியையும் குறிக்கும் வகையில். அவருடைய தொப்புளிலிருந்து ஒரு தாமரை மலர்கிறது. அந்த தாமரையின் மீது பிரம்மதேவன் அமர்ந்திருக்கிறார். அவர் அடுத்த பிரபஞ்சத்தை படைக்க தயாராக உள்ளார். அவருடைய வலது கைக்கு கீழே சிவலிங்கம் அமைந்துள்ளது. அதாவது அழிவும் உருமாற்றமும் கூட இறைவனின் பாதுகாப்பிலேயே உள்ளன. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், படைத்தல், காத்தல், அழித்தல்
இந்த மூன்றும் ஒரே சயன கோலத்தில் ஒருங்கிணைந்துள்ளன. இந்த தெய்வீக தருணத்தின் பெயராலேயே அந்த நகரம் திருவனந்தபுரம் என்று அழைக்கப்படுகிறது, அனந்தனின் புனித நகரம். மேலும் அந்த மூன்று வாசல்களும் வெறும் கட்டிடக்கலை அம்சங்கள் அல்ல, அவை இந்த மூன்று தத்துவங்களையும் குறிக்கின்றன: சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம். இருப்பின் முழுமை தலை, தொப்புள், பாதங்கள் என மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 1750ஆம் ஆண்டு மார்த்தாண்டவர்மா என்ற மன்னர் இந்த தெய்வீக உண்மையை உணர்ந்தார். எந்த மன்னரும் இதற்கு முன் செய்யாத ஒரு செயலையே அவர் செய்தார். அது திருப்பாதினம் என்ற சடங்கு. அதன் பொருள் அனைத்தையும் தானமாக வழங்கி இறைவனின் திருவடிகளில் முழுமையாக சரணடைவது. அந்த மூன்று பாதங்கள் மூன்றாவது வாசல் வழியாக தெரியும். மார்த்தாண்டவர்மா கோவிலுக்குள் நுழைந்தார். தனது கிரீடத்தை கழற்றினார். தனது வாளை அந்த மூன்று வாசல்களுக்கு முன் வைத்தார். அவர் அறிவித்தார், நான் இனி மன்னன் அல்ல, பத்மநாப சுவாமி கோவில் இறைவனே இந்த நாட்டின் ஆட்சியாளர், நான் அவருடைய சேவகன் மட்டுமே. அந்த நாளிலிருந்து அவர் பத்மநாபதாசா, அதாவது பத்மநாபரின் சேவகன் என்ற பெயரை ஏற்றார். அவருக்கு பிறகு திருவிதாங்கூரின் ஒவ்வொரு ஆட்சியாளரும் இதே பட்டத்தையே தாங்கி வருகின்றனர். இன்றும் சட்டப்படி பத்மநாப சுவாமியே அந்த ராஜ்யத்தின் உரிமையாளர். மகாராஜா ஒரு பாதுகாவலர் மட்டுமே, இறைவனின் சொத்துக்களை அவரின் சார்பாக நிர்வகிப்பவர். மூன்று வாசல்களுக்கு முன்னால் அமைந்துள்ள ஒட்டக்கல் மண்டபம் மீது மகாராஜாவால் மட்டுமே சஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய அனுமதி உண்டு. ஏனெனில் அவர் மட்டுமே தனது அனைத்தையும், கிரீடம், ராஜ்யம், அடையாளம் எல்லாவற்றையும் துறந்தவர். நீங்கள் பத்மநாப சுவாமியின் முன் நின்று அந்த மூன்று வாசல்கள் வழியாக பார்க்கும்போது நீங்கள் ஒரு சிலையை மட்டும் காண்பதில்லை, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வில்வமங்கலம் கண்ட அதே தெய்வீக காட்சியையே நீங்கள் காண்கிறீர்கள். ஒரு பிரபஞ்சத்தின் முடிவுக்கும் அடுத்த பிரபஞ்சத்தின் பிறப்பிற்கும் இடையிலான அந்த அதிசய தருணத்தை நீங்கள் காண்கிறீர்கள். நீங்கள் தலை, தொப்புள், பாதங்கள் என மூன்று பகுதிகளை மட்டும் காண்கிறீர்கள். ஏனெனில் சில உண்மைகள் முழுமையாக காண முடியாத அளவுக்கு மிக பரந்தவை, எல்லையற்றவை. இவர்தான் பத்மநாப சுவாமி. இந்த மூன்று வாசல்கள் வழியாக காணும் தரிசனம் வாழ்நாளில் ஒருமுறை கிடைத்தாலே போதும் என்ற அளவுக்கு அரிய அனுபவம். இதை தவறவிடாதீர்கள். அனந்த பத்மநாப ரக்ஷமம்.